பாஜக வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிறத விட அதில் அண்ணாமலை பேர் இல்லைங்கிறது பெரிய விவாதமா மாறி இருக்கு. இல்லைன்னு அதிகாரப்பூர்வமா உங்களுக்கு, எனக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் இந்த பட்டியல் வந்த பிறகு தெரிஞ்சிருக்கலாம். அண்ணாமலைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ இப்படி ஒரு விவாதம் கிளம்புறத அண்ணாமலை முதல்ல அனுமதிக்கலாமா? அல்லது அண்ணாமலை இவ்வளவு இக்கட்டுக்கு இந்த கட்சியினுடைய தலைமை இட்டு சென்றிருக்கலாமா? அப்படின்னு வேற வேற கேள்விகள் இருக்கு. என்ன நடந்ததுன்னு முழுசா ஒருத்தர் உண்மையை சொல்லாத வரைக்கும் இந்த கேள்விகள் அப்படியே நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அது எந்த வகையிலையும் பிஜேபிக்கு நல்லதில்லை. அவர்கள் அங்க வைக்கிற அதிமுக கூட்டணிக்கு நல்லதில்லை, ஒட்டுமொத்தத்தில் என்டிஏவுக்கும் நல்லதில்லை. என்னன்னா, அண்ணாமலையுடைய பெயர் இல்லைன்னா எதனால இல்லை? இவர் நிக்கணும்னு முதல்ல விரும்பினாரா? விரும்பி சீட்டு கேட்டாரா? போய் விருப்ப மனுவெல்லாம் கொடுக்க வேண்டாம். என்னதான் இருந்தாலும் மாநிலத்தில் வந்தார். ஏன்னா நான் இந்த அண்ணுக்கு தலைவரே, நான் இங்கே கொண்ட மாநிலத்தில் நிற்கிறேன், இல்லை அதே அரவக்குறிச்சி நிற்கிறேன், இல்லை செந்தில் பாலாஜி ஏதோ தெற்கு வர்ற மாதிரி இருக்கு, கோவை தெற்கு கொடுங்க, வர நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படின்னு முதல்ல அண்ணாமலை தான் கேட்கணும். கட்சி கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட ஒரு தொண்டனாக அண்ணாமலை இருந்தால் முதல் கோரிக்கை அந்த அப்ளிகண்ட் கிட்ட இருந்து தான் வரணும். நான் இந்த தொகுதியில் போட்டியிட விரும்புகிறேன் அப்படின்னு. மற்ற சாதாரண பொறுப்பில், சின்ன பொறுப்பில் இருக்கிறவங்க வேணா தலைமை கழகத்தில் போய் எழுதி கொடுத்துட்டு கட்சியார் செல்வி கொடுக்கலாம். இவரும் அதை செய்யணும் தான். ஆனால் இவர்களுக்குலாம் என்ன ஒரு வசதினா, இந்த தொகுதி கேட்டு வாங்குங்கன்னு தலைவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குற அளவுக்கான இடத்துல அண்ணாமலை இருக்கிறார். அப்படி அவர் கேட்டாரா?